ஓம் சதா ஜாகிருதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஆத்மா ஞேயः சதா தீரைஹி த்யக்த்வா நித்ராம் பயப்பிரதாம் குருவாக்யோபதேசேன திருத்யா வேதாந்த பாஸ்கரः. अद्य दिनाङ्कः जून् मासे पञ्चमदिनः. अद्य दिनस्य विषयः ज्ञानप्राप्त्यै चत्वारि साधनानि. கட்டோபனிஷதில் இடம்பெறுகின்ற 1-3-14வது மந்திரமானது கூறியபடி உத்திஷ்டத ஜாகிரத பிராப்ய வரான் நிபோதத. ஹே விவேகினஹ முமுக்ஷவஹ யூயம் உத்திஷ்டத ஜாகிரத வரான் குருன் பிராப்னுத தேபியஹ ஆத்மானம் விஜானீத. ஹே விவேகம் உடைய மோட்சத்தை விரும்பும் சாதகனே, எழுவாய், விழித்துக்கொள்வாய், குருவை சென்றடைந்து அவரிடம் ஆத்ம ஞானத்தை பெறுவாய் என்ற இந்த உபனிஷத் வாக்கியத்தை இன்று நாம் காண்போம். அஸ்மின் மந்த்ரே பிரம்ம வித்யாச்சாரியः பிரம்மனிஷ்டாः च மிருத்யுதேவः சர்வேभ्यः ஜிக்ஞாசு முமுக்ஷுभ्यः ஞானப்பிராப்தியைः சதுரஹ சந்தேஷான் உபதிஷதி. இந்த மந்திரத்தில் பிரம்ம வித்யைக்கு ஆச்சாரியனாக விளங்கக்கூடிய, அப்படி விளங்கியபடி இருக்கக்கூடிய மிருத்யு பகவான் யமதர்மராஜா அனைத்து ஜிக்ஞாசு முமுக்ஷுகளுக்கு கூறியபடி இருக்கக்கூடிய 4 விதமான சந்தேஷங்கள். என்னது? தேச்ச உத்திஷ்டத ஆத்ம ஞானம் பிராப்தும் சங்கல்பம் குருத. உத்திஷ்டத எழுவாய் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நான் ஆத்ம ஞானத்தை, என்னை நான் அறிவேன் என்ற ஒரு சங்கல்பத்தை மனதில் பூணு. அநாதி பூதாயாம் அவித்யா நித்ராயாமேவ மா மக்னபவத நித்யசுத்தம் ஆத்மானம் அவகந்தும் பிரயத்னம் குருத. பல பல ஜென்மங்களாக அவித்யை, அறியாமை என்ற நித்ரையில் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால் நித்தியசுத்தமாக ஆத்மாவாக நான் இருக்கிறேன், அந்த விஷயத்தை நான் அறிய வேண்டும் என்ற விஷயத்துக்கு பிரயத்தனம் செய்வாயாக. இது முதல் விஷயம். இரண்டாவது ஜாகிரத சர்வானர்த்த பீஜபூதாயாக சர்வானர்த்த பீஜபூதாயாக அவித்யா நித்ராயாக ஊர்த்வம் ஆகச்சத. அஜ்ஞானாந்தகார அசுரம் சம்ஹரத ஞானம் சம்பாதயத. எல்லா அனர்த்தத்துக்கும் பூதமாக, எல்லா அனர்த்தமாக இருக்கக்கூடிய அவித்யா நித்ரையிலிருந்து வெளியேறுவாயாக. அஜ்ஞான அந்தகாரம் என்ற அந்த அசுரனை கொள்வாயாக. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை நீ சம்பாதிப்பாயாக. இது ஜாகிரத என்ற வார்த்தையை கூறி இரண்டாவது விஷயத்தை கூறினார். மூன்றாவது வரான் பிராப்ய பிரம்மனிஷ்டான் சம்பிரதாய விதः சத்குரூன் உபகம்ய சத்குரு சேவாம் பக்தியா குர்வந்தः தேபியः ஆத்மோபதேசம் சுருணுத. மூன்றாவதாக வரான் பிராப்ய பிரம்மனிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், சம்பிரதாயத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள், சத்குருவாக இருக்கக்கூடியவர்கள் இடத்தின் அருகே சென்று அவர்களுக்கு சேவை செய்து பக்தியுடன் ஆத்ம ஞான உபதேசத்தை காது கொடுத்து கேளு என்பது மூன்றாவது விஷயம். நிபோதத சத்குருபியः ஆத்மஸ்வரூபம் விஜ்ஞாய முக்தா பவத. நிபோதத என்றால் என்ன? இந்த ஆத்ம ஞானத்தை அறிந்தபடி முக்தனாக திகழ்வாயாக என்ற இந்த 4 விஷயத்தை கட்டோபனிஷத்தில் மிருத்யுதேவன் உபதேசித்த இந்த விஷயத்தையே தான் சுவாமி விவேகானந்தர் அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் till the goal is achieved என்று கூறினார். ஓம் சதா ஜாகிரதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.